ஸோ காலையில் எடுக்கக்கூடிய பானங்களில் இந்த மாதிரி ஆவாரை, சுக்குமல்லி காஃபி, இல்லை கரிசலாங்கண்ணி நம் உடல்வாகுக்கு போல் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து காலை உணவு. காலை உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம தினம் இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு, பொங்கல்னு சாப்பிட வேண்டாம். அது இட்லிலாம் மிகச்சிறந்த உணவு தான். சின்ன பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கொடுப்போம். இங்கே நிறைய பேர் 40 வயதை ஒட்டி இருக்க மாதிரி தெரியுது பார்க்கும்போது. நமக்கான காலை உணவில் வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ இட்லி, தோசை போதும். மீதி நாட்களெல்லாம் நிறைய சுண்டல், நிறைய காய்கறி துண்டு, நிறைய காய்கறி சூப்பு மாதிரி எல்லாத்தையும் போட்டு அவிச்சு வடித்த தண்ணி, நல்ல முட்டை சாப்பிட்றவங்க 2 முட்டை, ஒரு ஆம்லெட்டு, அப்புறம் கொஞ்சம் சுண்டல், சிவப்பு கொண்டக்கடலையோ இல்லை பாசிப்பருப்போ சுண்டல், இல்லை நான் முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா பால் பன்னீர், இது மாதிரி விஷயத்த காலை உணவாக வச்சுக்கலாம். அதாவது உடனடியாக சித்த மருத்துவம்லாம் உடனே பயனளிக்காதுன்னு ஒரு கருத்து உண்டு. 100% தப்பு. குடித்த உடனே அது சளியை வெளியேற்றும், உள்ளே இருக்கக்கூடிய மியூக்கஸை வெளியே தள்ளக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. தும்மல் எல்லாம் நம்மெல்லாம் தும்மல், இருமலை எல்லாம் நோயாக பார்க்குறோம். ஆக்சுவலாக உடல் தன்னிடம் இருந்த விஷயத்தை, தப்பான விஷயத்தை வெளியேற்றுறதுக்கு தான் தும்மல். இருமல் அப்படி தான். இருமுறோன்னா உள்ள அவசியமற்ற விஷயத்தை வெளியேற்றுவதுக்கு தான் இருமல். 14 வேகங்கள்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறான். அதில் இருமல், தும்மல், மலம், சிறுநீர் கழித்தல், விக்கல் எல்லாத்தையும் அதில் தான் சொல்கிறான். ஏன்னா அதை போய் அடக்காதீங்க. அதை அடக்கினீங்கன்னா கொட்டாவி அடக்காதீங்க. கொட்டாவி தனல் அடைக்கில் குறும்பிடும் மிகம்பல்லிக்கே திட்டமா அன்னந்தானம் செரித்திடா மேகம் தங்கும் பாட்டு இருக்குது. அது மாதிரி இந்த தும்மல் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, குடித்த உடனே உள்ளே இருக்கிற சளியை வெளியேற்ற வேண்டும் என்கிற தன்மை அதற்குள் வருகிறது. நண்பர்களே, நம்முடைய காலை உணவில் இது மாதிரி புரதச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை அதிகமாகவும், நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கு இட்லி, தோசை கொடுங்க. அதுவும் வெள்ளை கலர் இட்லி வேண்டாம். அது நல்ல சாம்பல் நிறத்தில் அந்த இட்லி இருக்கட்டும், சிகப்பு நிறத்தில் அந்த இட்லி இருக்கட்டும், பழுப்பு நிறத்தில் அந்த இட்லி இருக்கட்டும். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.